நெக்ஸ்ட்டு மறக்காமல் இந்த மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், அது கூட 2 துளசி இலைகளை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கான பூஜைன்றதுனால துளசி இலைகளை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அனைத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க நம்ம விளக்கு ஏற்றவே ஆரம்பிக்கணும். ஏன்னா பூஜைக்கு நடுவில் வந்து நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிடணுங்க. இப்போ ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளை எருக்கு விநாயகர் சிலை வைத்திருக்கிறதுனால நான் மஞ்சள் விநாயகர் பிடிக்கலைங்க. நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ விளக்கு ஏற்றும் போது எப்பயுமே ஒத்த விளக்கை ஏற்றக்கூடாதுங்க. 2க்கு மேற்பட்ட விளக்குகள் தான் ஏற்றணும். நான் எப்பயுமே 3 விளக்குகள் தான் ஏற்றுவேன். ஒன்று காமாட்சி அம்மன் விளக்கு, இன்னொன்று வெள்ளி விளக்கு, இன்னொன்று ஒரு சிறிய அகல் விளக்கு. எத்தனை விளக்குகள் வைத்தாலும் ஒரு சிறிய மண் அகல் விளக்கு கண்டிப்பாக வீட்டில் ஏற்றணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் விநாயகரை மனசில் நினச்சிட்டு விநாயகருக்கான விளக்கு ஏற்ற